ஹாய் காய்ஸ், என்னடா அவன் திடீர்னு காட்டுப்பூச்சி மாதிரி இருக்கான் அப்படிதான் நினைக்கிறீங்க? எனக்கு ரீசெண்டா முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுங்க. அப்போ ஒரு ஆயில் தேய்ச்சேன், அப்போ வளர்ந்தா அந்த முடியலாம். நீங்களும் அந்த ஆயில தேய்ச்சிங்கன்னா இப்படி இருக்கிற மண்டை இப்படி ஆயிடும். ஐயோ இல்ல இப்படி இருக்கிற மண்டை இப்படி ஆயிடும். இந்த ஆயில் எங்க இருந்து தயாரிக்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, முயல் மூத்திரத்துல இருந்து தயாரிக்கிறாங்க. ஐயோ இல்ல முயல் ரத்தத்துல இருந்து தயாரிக்கிறாங்க. சாரி ஃபார் த மிஸ்டேக். இந்த ஆயிலை எப்படி அப்ளை பண்ணணும்னா, நைட்டு தூங்கும் போது 2 டிராப்பா மண்டையில வச்சுட்டு தூங்குனீங்கன்னா எல்லா முடியும் கொட்டிடுமா? இல்லங்க, கொட்டிடும், அப்புறம் புதுசா முளைக்குங்க. உங்களுக்கும் இந்த ஆயில் வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு அனுப்புங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் தருவேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் அனுப்புறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புறேன், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்குமா? இப்போ எந்த இல்லையா? அது அப்படிதாங்க, அது போயிட்டே இருக்குங்க. சரி ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப தலையா வலிக்குது. பாய். தம்பி, முடி வெட்டினியா இல்லையாப்பா? வெட்டினப்பா. வெட்டினியா? அப்புறம் ஏன்பா முன்னாடி இவ்வளவு இருக்கு? கம்மியா தான்ப்பா இருக்கு. கம்மியா இருக்கா? நல்லா கொட்டாங்குச்சி மாதிரி இருக்குப்பா மண்டை. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது. அடுத்த தடவை வெட்டுறப்ப ஒட்டோட வெட்டிட்டு வா, சொல்லிட்டேன். இல்லனா அப்பாவா இருக்க மாட்டேன். ஏன் சித்தப்பா மாறிடுவீங்களா? தம்பி, அவனாச்சும் பரவாயில்ல, என்னப்பா மண்டை இது? ஸ்டைலுப்பா. ஸ்டைலா? அவன் முடிய வெட்டினானா இல்ல முடிய சப்பி விட்டு அமிச்சானாப்பா? நல்லா மாங்கொட்டை மாதிரி இருக்கு மண்டை. ஸ்பைக்கு இது பேரு. ஸ்பைக்கா? தம்பி, வர வர நீ ரொம்ப சரியில்லை. இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். போய் வெட்டிட்டு வாங்க. அதெல்லாம் வெட்ட முடியாது. வெட்ட முடியாதா? ஏங்க, வீட்ல ஒரு வேலை செய்றீங்களா? எத்தனை நாள் ஒட்டடிங்க சொல்றேன். சரிங்களா நீங்க? A few minutes later. அப்பா, என்னப்பா இது? நீ முடி வெட்டினதும் கொஞ்சம் நல்லதா போச்சு. ஹாலு ஃபுல்லா ஒட்டடை அடிக்க வேண்டியதான். ஒட்டடை அடிக்க போறீங்களா? ஏங்க, என்னங்க புள்ளிய போய்? அம்மா, நீ மட்டும் தான் என் மேல பாசமா இருக்கிறது. என்னடி அடிக்கிற அடியில உங்க அப்பா வீட்டுக்கு போகணுமா? அப்படியே கிச்சன்ல கொஞ்சம் ஒட்டடிங்க. என் கிளாஸ்ல சவுண்டே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஒரு குண்டூசி போட்டாலும் சவுண்டு கேட்கணும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? அவ்வளோ அமைதியா இருக்கணும். இந்த கொட்டாவி விடுறது, இந்த தும்முறது, இந்த வேலையே இருக்க கூடாது. என்ன ராஜ்குமார் மழுப்புனா எனக்கு தெரியாதா? சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார், நீங்க கொட்டாவி தானே சார் விடக்கூடாதுன்னு சொன்னீங்க. என் கிளாஸ்ல சவுண்டே வரக்கூடாதுடா. சாரி சார் இனிமே வராது சார். பெண்ணு கூடா. சந்தோஷ் எந்திரி. பேசுறவனை எழுப்பி விட்டு அப்புறம் உட்காரு. சரி சார். சிவா எந்திரி. என்னடா நீ? சத்தி எந்திரி. வெளில வாழா, உனக்கு இருக்கு. என்ன எழுப்புறியா? அனு, டைரி மில்க். ராஜ்குமார் எந்திரி. யாரா அவனுங்க சும்மா. பிரியா மிஸ், மதியம் என்னோட அவரை சேர்த்து எடுத்துக்கிறீங்களா? சார் ஏஞ்சி நில்லுங்க. ஏன்டா கிரிக்கெட் விளையாடாம இங்க நிக்கிறீங்க? கிரிக்கெட்டா? கொஞ்சம் குளத்தை பாரு. அப்போ வயல பிச்சு போட்டுடலாமடா? வயல கொஞ்சம் பாரு. அப்ப இனிமே ஸ்ட்ரீட் கிரிக்கெட் தானா? சின்ன பசங்கள்ட்ட வர வம்பல் தூச்சிருக்கேன், என்ன சேர்த்து பாருங்களாடா? A few minutes later. தம்பி, நானும் விளையாட வரேன்டா. வாங்க. ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல்ஸ்? இங்க அடிச்சா அவுட், அங்க அடிச்சா அவுட், அது மேல அடிச்சாலும் அவுட், இது மேல அடிச்சாலும் அவுட், பின்னாடி அடிச்சாலும் அவுட். அப்போ எங்க தாண்டா அடிக்கிறது? அடிச்சாலே அவுட் தான். இஷ்டம் தான் விளையாடல, போயிட்டே இரு. எல்லாம் என் நேரம்டா. அண்ணா லிஃப்ட். அப்பாடி, தேங்க்ஸ்ண்ணா. சீட்டு நல்லா பொசுன்னு தான் இருக்கு. அட பைத்திய கடப்பையில ஒண்ணு கடிக்க வந்திருக்கானடா. இருக்குடா, என்னையே அசிங்கப்படுத்துறியா? இப்ப பாரு. வரானா? லிஃப்ட். வா மச்சான், நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? போயிட்டானா? மச்சான் நீ போயிட்டேறா, வந்துடுறேன். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய் சிவனே, கிடந்த மனை சீண்டி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய். வர அண்ணா லிஃப்ட்.
தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. அதான் ஒப்ப மோன கண்ணாடி போட என் வண்டி கிடைச்சதா? என்னங்க புள்ளைய போய் என்ன பண்றது? ரியாக்ஷன் பசங்க லிஃப்ட் ஏற உட்காரணும். நான் தலை சீவுறப்ப தான் இந்த ரியாக்ஷன் வரும். இங்கே கொடுத்து என்ன தலையை வரலையா? நல்லா நான் வச்சுக்கியா லிஃப்ட் தான் ஏற வரா. இது வரையும் வரப்போ லிஃப்ட் தான் ஏற வரா. இப்படி பார்க்க வரேன் பாரு. அப்போதான் ரியாக்ஷன் கொடுக்கணும். நீ அதுக்கு முன்னாடி 2 தடவை தலையாட்டி வச்சிருக்கா. படி அப்படியே வளைச்சு வளைச்சேடு. ஆமாங்க தனியா. ஓகே ஓகே. டீ சாப்பிட்றியா தம்பி? ஐயோ டீலாம் வேணாண்ணா. சரிப்பா. ரொம்ப நேரமா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. உங்க பசங்களாம் எங்க? பசங்களாம் ரூம்ல படிச்சிட்டு இருக்காங்கப்பா. வாங்க போய் பார்க்கலாம். இதோ வரேண்ணே. இந்த ரூம்ல தான் சின்ன பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. என்னண்ணா இது? ஐயோ தம்பி அவளுக்கு டான்ஸ் தான் கொஞ்சம் இஷ்டம். அதான் கத்துக்கிட்டு இருக்கா. டான்ஸா இது? இப்பதான் தம்பி கத்துக்கிட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம பையனை போய் பார்ப்போம். இது பையன் ரூமு. படிக்க சொன்னா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னண்ணா இது? காஞ்சனா மாதிரி மஞ்சள் வச்சு விளையாண்டு இருக்கான். இல்ல தம்பி அவன் கொஞ்சம் கெமிக்கல் ஸ்டூடெண்ட். எதனா கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் தம்பி. ஓ கெமிக்கல் ஸ்டூடெண்ட். சரிண்ணா நான் கிளம்புறேன். சரி என்ன குடும்பம்டா அது? ஒரே ரீல்ஸ் குடும்பமா இருக்கு. ஐயோ பர்ஸ் வச்சுட்டு வந்துட்டோமே. அண்ணா பர்ஸை பாத்தீங்களா? நாங்க பைக் அடிட்டு ரைட் அடிப்போம். ரைட்ல ரைட் கையில வானத்தை பிடிப்போம். தோழனுக்கு தோல் கொடுப்போம். தொல்ல வந்தா ரைட்டு ரைட்டு ரைட். இல்ல தம்பி ஜட்டி காயில அதான் கோமணம் கட்டலான்னு. தம்பி ரோட்ல யாரும் கிரிக்கெட் விளையாட சொல்லிட்டேன். இல்லனா ஆன்டி டாப்ப கையில மேல கட்டி அடி கிச்சஞ்சிரும் உங்களை. A few minutes later. ஏன்டா கிரிக்கெட் விளையாடலையா? அந்த ஆண்டி ரோட்ல விளையாட விளையாண்டுட்டாங்க. ஆன்ட்டி திட்டுறாங்களா? இங்க வாங்கலாம். நம்ம திருடாது. நம்ம கிரிக்கெட் விளையாடுறப்போ அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கத்த தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம கிரிக்கெட் விளையாடுறத விட்டு விடக்கூடாது. சரியா? சொல்லுவாங்க உங்க வீட்டு ரோட்டு பக்கம் போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம அப்படியெல்லாம் வந்துடக்கூடாது. இது கவர்மெண்ட் ரோடு அப்படின்னு சொல்லணும். அப்படி நம்ம கிரிக்கெட் விளையாடுறத காப்பாத்துறதுக்கு பேர் ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். A few minutes later. ஐயோ லே தம்பி இந்த பேட்டை கொஞ்சம் பிடி. எவன்டா அந்த பால் அடிச்சது? எவன்டா? நான் அப்பயே சொன்னேன் ஆன்ட்டி இவனுங்க தான் இது கவர்மெண்ட் ரோடு யாரு கேட்பான்னு சொன்னானுங்க. உள்ள வரலாமாக்கா? உள்ள வாப்பா. நீ தானப்பா புது ஸ்டூடெண்ட்? ஆமாக்கா. நீ ராஜுமா தம்பி தானே? ஆமாக்கா என் அண்ணன் தான் அவன். உன் அண்ணன் என் டியூஷன்ல தான் படிச்சான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்கக்கா. சரி நீ அவன கூட சேராத, தனியா உட்காந்து படி. சரிக்கா. சத்தி டியூஷன் ஃபீஸ் கொடுத்தியா? கொடுத்துட்டேன்க்கா. சரிப்பா. சந்தோஷ் டியூஷன் ஃபீஸ் கொடுத்தியா? டியூஷன் ஃபீஸா 1 மாசம் ஆகும்.
1 மாசம் ஆகுமா? இருக்குடா உனக்கு இப்ப பாரு. படிச்சது போதும், அக்கா கேள்வி கேட்க போறேன். சரிக்கா. சக்தி, 1 எவ்வளோடா? 2க்கா. சூப்பர்ரா சக்தி, சூப்பர்ரா. சந்தோஷ், அக்கா 1978 776 எவ்வளோடா? தெரியலக்கா. சொல்லி பாரு, இருக்குடா உனக்கு. சக்தி, திருக்குறள் எழுதுறது யாரா? திருவள்ளுவர்க்கா. சூப்பரா சக்தி, சூப்பரா. சந்தோஷ், அக்கா சூளாமணி எழுதுறது யாரு? அப்படி ஒரு ரூல் இருக்காக்கா? நூல் இருக்காவா? அக்கா எதனா ஈஸியா கேளுங்கக்கா. ஈஸியாவா? யசோதர காவியத்தை எழுதுறது யாரு? யசோதர காவியமா? தெரியலக்கா. தெரியல. இருக்குடா உனக்கு இன்னொருடா. சக்தி, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷம் என்னடா? 1947க்கா. சூப்பரா சக்தி. 2ஆம் உலகப் போர் எப்படா நடந்தது? தெரியலக்கா. அடுத்த கேள்வி போடுறா, இன்னும் பயங்கரமா இருக்கும். அக்கா நாளைக்கு ஃபீஸ் கொடுத்துடுறேன்க்கா. கேள்வி இதோட முடிஞ்சது, எல்லாம் படிங்க.